நைட்ல இன்னைக்கு தானே நம்ம மார்னிங் போ. Hi Sri Rishi, welcome Sri Rishi, Surya, Selva Ganesh, Himalayan Peace Rider. நல்லா பேர் வச்சுருக்கீங்கப்பா, நல்லா இருக்குது. வெற்றி வேல், Rakesh, Kumar Suresh. Yes man. First of all, my friend Arun didn't know today was American Independence Day, the 4th of July. The Americans, all the Americans out there, happy Independence Day. It's been a long time coming, as I say. So, that said, நீங்கள் என்ன பேசலாம்? டாடா ஐபிஓ பற்றி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு வரைக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்னடா பேசலாம்? சரி, அருண் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நம்ம டாடா ஐபிஓ பற்றி பேசலாம். டாடா ஐபிஓவில் என்ன இருக்குது வந்து இந்த செகண்ட் சார் ஹெச்டிபி சார். ஹெச்டிபி என்னடா? அதான் ப்ராஃபிட் வேணா புக் பண்ணிக்கோன்னு சொல்லியாச்சு. அது நான் வாங்கியிருப்பேன் சார். டேய் நீ வாங்கவே மாட்டடா மாமா, நீ சும்மா சொல்லிகிட்டே இருக்க. போன வருஷமாவது நீ ஒரு கோல்டு வாங்கியிருந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 ரூபாய் நீ சம்பாதிச்சிருப்ப. அப்போ கூட இந்த பேர் நீ வாங்கவே மாட்டேங்கிற, அதான் பிரச்சனை. நான் ஹெச்டிபி வாங்கலாம் தான் நினைச்சேன். லிஸ்ட் ஆகும்போது 750 ரூபா வருது. சரி கம்மியா லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் சார் லாஸ். ஏன்னா நீ ஏன் வாங்க மாட்டேன்னா நீ தப்பான காரியத்துக்காக வாங்குற. அதனால தான் நீ பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது சீக்கிரம் லாட்ரி அடிக்கணும்னு வாங்க பார்க்குற. அதனால தான் நீ வாங்கவே மாட்ட, சரியா? ஸோ நீ உன் மைண்ட் செட்டை மாற்றியே ஆகணும், அப்போ தான் நீ வாங்குவ. நீ மைண்ட் செட்டை மாற்ற மாட்டேங்கிற. சரி, நீ ஃபஸ்ட்டு நான் இந்த பேசுகிறேன் டாடா கேபிட்டல் பற்றியும் அப்புறம் ட்ரெண்ட் பற்றியும். அதுக்கப்புறம் நீ என்ன கேட்குறியோ நான் பதில் சொல்கிறேன் அருணே. ஓகே சரி. டாடா கேபிட்டல் என்ன இருக்குது? டாடா கேபிட்டலில் வந்து கிரே மார்க்கெட்டில் வந்து விலை இங்கே இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும், பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து பணம் இன்ஃப்யூஸ் பண்ணும்போது டாட்டாஸ் வந்து அப்போது ஒரு ஷேர் 225 235 அப்படின்னு போட்டாங்க. ஸோ எல்லோரும் நினச்சாங்க கிரே மார்க்கெட்டில் விலை இவ்வளோ இருந்ததுன்னா திருப்பி வந்து டாட்டா இன்ஃப்யூஸ் பண்ணும்போது ஒரு ஷேரும் ப்ரெஃபரன்ஷியல் இதில் வந்து அங்கே போய் நிற்கும். பார்த்தா அங்கே போகல. தே brought it only 20% அப். ஸோ இதுலேயே என்ன தெரியுதுன்னா கிரே மார்க்கெட்டில் ஆல்ரெடி கரெக்ட் ஆகிடுது டாடா கேபிட்டல். ஸோ there is expectation that hopefully the Tatas will keep on the tradition, அவங்க what they're famous for, being fair to investors, and they will allow us to join the party and invest. டாடா கேபிட்டல் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். மீனிங் the price will be fair. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா there's a good chance that you guys will see good returns in it, even in the short term. Of course, till the document comes in our hand, we do not know. கையில் டாக்குமெண்ட் வரணும், டாக்குமெண்ட் எடுத்து படிப்போம். நம்ம ஹெச்டிபி படித்தது மாரி படிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். பட் ஆல் த சைன்ஸ் ஆர் குட் ஃபார் டாடா கேபிட்டல் ஐபியூ. ஸோ தேட் இஸ் சம் குட் நியூஸ் இன் தட் ஃப்ரண்ட். செகண்ட் நியூஸ், ட்ரெண்ட் வந்து நான் காலையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டபாக்குன்னு ஒரு 8% விழுந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏற்றினாங்க. அப்புறம் திருப்பி மார்க்கெட் மூடுறதுக்குள்ளே துப்புன்னு இறங்கி ஒரு 10% இறக்கி வச்சுட்டாங்க. மூடும்போது 5500 ஆட் அப்படி போய் நின்றுருக்கு. ஏன் அங்கே போய் நின்றுருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதில் என்ன இஷ்யூனா ட்ரெண்டில் அவங்க வந்து வெளில வந்து சொல்லிட்டாங்க பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, கொஞ்சம் போக இன்னும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்னதுனால நம்ம ஆனலிஸ்ட்லாம் இருக்காங்க, அந்த ஆனலிஸ்ட்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இது வந்து ஏர்னிங்ஸ்லாம் கம்மியாக இருக்கும், அதனால் இதில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு அவ்வளோவா இல்லை. ஸோ நம்ம டார்கெட் பண்ண ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது, நம்ம இப்போ டார்கெட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே கரெக்டான ப்ரைஸ். ஏன்னா இந்த ஆனலிஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ட்ரெண்டுக்கு மாத்திரம் ப்ரைஸ் அப்படி கரெக்ட் ஆகாது. இன்னெல்லாம் ஸ்டாக் அவங்க வந்து பார்த்து ஏர்னிங்ஸ் பார்த்து சொல்லிட்டாங்களா there's not much returns, அந்த ஸ்டாக் எல்லாம் கரெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் ட்ரெண்ட் கரெக்டாக இருக்குது. அதனால தான் நான் வார்ன் பண்ணேன்
நான் வந்து இன்றைக்கி போய் டிஃபன் காஃபி ரேஞ்சில் டாடா மோட்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், ப்ளீஸ் அவசரப்பட்டு ட்ரெண்ட்டை போய் நினைக்காதீங்க, 10% இறங்கி எடுத்து நாளைக்கு வந்து அப்படியே ரிகவர் ஆகி பவுன்ஸ் ஆகிடும். அந்த பவுன்ஸ் ஆகி நான் வந்து ஐ கேன் லுக் அட் என்ட்ரிங் ட்ரெண்ட் நவ். ஐ கான் ப்ரெடிக்ட் வேர் ட்ரெண்ட் வில் கோ. நாளைக்கு ட்ரெண்ட் அடுத்த வாரம் எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியாது. லாஜிக் டிக்டேட்ஸ் என்னென்னா, இங்கே இருந்து ட்ரெண்ட்டுக்கு கொஞ்சம் டவுன்வர்ட் ப்ரெஷராக தான் இருக்கும். ஏன்னா ஏர்னிங்ஸ் கிடையாது. அவங்களே ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லும்போது எஸ், இனிஷியலாக வந்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிரீடி ஆகி உள்ளே போய் ட்ரெண்ட்டை வந்து ஐயோ சீப்பாக இருக்கே அப்படின்னு போய் தூக்குவாங்க. தூக்கினா மேபி தட் பி அ பவுன்ஸ் ஆன் திஸ். பட் இவென்ச்சுவலி இங்கே போய் செட்டில் ஆனால் மேபி 4,000 கூட போகலாம், ஈவன் 3,800 கூட போய் நிற்கலாம். ஸோ பேஷண்ட்டாக இருங்க. ட்ரெண்ட் அந்த லெவல்லாம் வந்ததுன்னா பையிங் ரேஞ்சுக்கு வந்தால் நானே ஃபஸ்ட்டு ஓடி போய் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் அலருவேன், ஐயா பாருங்க ட்ரெண்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கு, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நானே வந்து. ஸோ திஸ் இஸ் வாட் டு டூ வித் ட்ரெண்ட். இன்ட்ரெஸ்டிங்லி நான் வந்து இன்றைக்கி இங்கிலீஷில் ஒரு நல்ல டாபிக், சூடான டாபிக் பற்றி பேசினேன். அஃப்கோர்ஸ் அது இங்கிலீஷில் பேசியிருக்கேன், இது உங்களுக்கு தமிழில் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷில் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா அது தமிழ் இஸ் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் ஃபார் லாட்ஸ் ஆஃப் யூ. ஸோ நான் பீச்சில் பேசினது வந்து இட்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க, பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட், பிஏ, பப்ளிக் சர்வீஸ். செபியும் வந்து ஒரு கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி யூஎஸ்லேருந்து கால்ட் ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து சண்டை போட்டுட்டு செபி சொல்லிட்டாங்க ஜெயின் ஸ்ட்ரீட் கிட்ட, நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக இல்லை, யூ ஆர் பார்ட் ஃப்ரம் ட்ரேடிங் இன் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் டெம்பரரிலி. அப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் அவங்கக்கிட்ட வந்து 48 பில்லியன் ருபீஸ் ஒரு அக்கௌண்ட்டில் இருக்குது, அரௌண்ட் $560 million ஆட். அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து ஒரு குவாண்ட் ஃபர்ம் அண்ட் அ ப்ரொப்ரேட்டரி ஃபர்ம். ப்ரொப்ரேட்டரி குவாண்ட் ஃபர்ம்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இன்வெஸ்டர்ஸ் பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் விளையாட மாட்டாங்க, அவங்க சொந்தமாக அவங்க பணமே வச்சுருக்காங்க. அந்த பணத்தை எடுத்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் விளையாடி இருக்காங்க. இதனால தான் எங்கள் அண்ணன் ஒப்பி சொல்கிறார், ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்ணாத, அடி வாங்குவீங்க. நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸில் இவ்வளோ பேருக்கு பணம் போடுறதுன்னா லாபம் யார் தான் பார்க்குறாங்க? அதான் ஆன்சர். இந்த அமெரிக்கன் ஃபார்ம் என்ன பண்ணுன்னா, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரிங்களா, நீங்கள் எழுந்து டிஃபன் காஃபிலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னான்னு பேங்க் நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. மெதுவாக அதை புஷ் பண்ணி மேலே அனுப்புவாங்க, பேங்க் நிஃப்டியை மேலே அனுப்புவாங்க. அப்புறம் வந்து அதே டைம் வந்து தே வில் பை பொசிஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இன் பேங்க் நிஃப்டி கோயிங் டவுன், கீழே போகணும்னு பொசிஷன்ஸ் வாங்கிட்டு மத்தியானம் எதனால ஏற்றிட்டு சூடாக ஏற்றிட்டு ஆவியை ஏற்றிட்டு அப்புறம் அடுப்பை அணைச்சிடுவாங்க, எல்லாத்தையும் விற்றுருவாங்க. மத்தியானம் விற்கும்போது என்ன ஆகும், திருப்பி டவுன்வர்ட் ப்ரைஸ் ப்ரெஷர் வந்துடும். உடனே பேங்க் நிஃப்டி இறங்கி அவங்களுக்கு லாபம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டாக்கில் சின்ன லாஸ் பார்ப்பாங்க, ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய ப்ராஃபிட் பார்ப்பாங்க. யார் வந்து நம்ம ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டில் விளையாடின்னு இருக்காங்க? நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். அதான் செபி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, போன வருஷம் அவங்க வந்து ஏதோ 630 பில்லியன் ருபீஸ் அவங்க சம்பாதிச்சாங்க. யார் சம்பாதிச்சாங்க? இதுமாரி பிக் ஃபர்ம்ஸ், இதுமாரி பண்ணிட்டு இருக்க ஃபர்ம்ஸ், இதுமாரி விளையாடின்னு இருக்க ஃபர்ம்ஸ்லாம் சம்பாதிச்சிருக்காங்க. அண்ட் ஹூ லாஸ் த மணி? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அவங்கக்கிட்ட சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது சரிங்களா, லோ லேட்டன்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறாங்க. லோ லேட்டன்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னா, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி, உங்கள் ஸ்க்ரீனில் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு செகண்ட் முன்னாடியே தெரிஞ்சிடுது இங்கெல்லாம் ப்ரைஸ் போகிறதுன்னு. அவங்கக்கிட்ட அதேமாரி ஆக்சஸ் இருக்கும்போது நம்ம டப்பா ஃபோன் வச்சு தடவி பார்த்து எல்லாம் ஸ்க்ரீனில் ரிஃப்ரெஷ் பண்ணி, ஈவன் இஃப் யூ ஹேவ் ACT ஃபைபர் நெட் gigabyte கனெக்ஷன், யூ cannot compare yourself with them. அண்ட் அவங்கக்கிட்ட தே பிளேயிங் வேர்ல்ட் வைட் மார்க்கெட். ஸோ இந்தமாரி நிலைமையில் நம்ம வந்து அவங்களோட சண்டை போட முடியாது மார்க்கெட்டில். இட்ஸ் நாட் ஃபேர். ஏன் செபி வந்து அவங்களோட சண்டை போட்டாங்கன்னா, செபி நம்மளுக்காக சண்டை போடல. ஃபஸ்ட்டு அவங்க எதுக்கு சண்டை போட்டாங்கன்னா, சம்திங் நோன் அஸ் ப்ரைஸ் டிஸ்கவரின்னு ஒன்று நம்ம மார்க்கெட்டில் இருக்குது, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
ப்ரைஸ் டிஸ்கவரி தான் நம்ம வச்சு நம்ம ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு கரெக்ட் ரேட்டா இல்லையா நம்ம டிசைட் பண்ணுறோம். இவங்க இதுமாரி விளாடுறதுனால ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசமே உடஞ்சிடும். அது உடஞ்சிடுத்துனா வி ஹேவ் அ பிக் ப்ராப்ளம். நம்ம ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் நம்ம உங்களுக்கு தெரியாதுல்ல என்ன விலை உங்கள் வீடு போகுன்னு. நீங்கள் ஒரு விலை நினச்சிட்டு இருக்கீங்க, அதுமாரி ஆகிடும். பிகாஸ் வி நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஷுர்லி வாட் இஸ் த ப்ரைஸ் டுடே. ஸோ அதனால தான் செபி வெண்ட் ஆஃப்டர் தெம். அஃப்கோர்ஸ் செபி அண்ட் தெம் அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்க செபியோட ரூலிங் ஆல்ரெடி. ஸோ செபியும் அவங்களும் நெகோஷியேட் பண்ணுவாங்க. செபி ஏதாவது கையில் ஒரு ஃபைன் கையில் தட்டிட்டு ஒரு ஃபைன் சொல்லுவாங்க, அவங்க அந்த ஃபைனை கட்டுவாங்க. அப்புறம் இதுமாரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திருப்பி எல்லாம் கோ பேக். பிகாஸ் தே ரியலி நாட் பிரேக்கிங் ரூல்ஸ் நார் ஆர் தே நாட் ஃபாலோவிங் ரூல்ஸ். இது ஒரு கிரே ஏரியாவில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வை ஐ கீப் சேயிங் அண்ட் மை பிரதர் கீப் சேயிங், ப்ளீஸ் do not gamble in the stock market. Do not do future and options because it is against you. The cards, இங்கிலீஷில் சொல்லிட்டேன், அந்த கேமே வந்து நீங்கள் தோக்கணும்னு அந்த கேம் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ there is no way நீங்கள் வந்து இந்த கேமை பீட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு இதுவும் தெரியும். யாரெல்லாம் இப்போது வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களோ, நான் ஒரு முட்டாள், எங்கள் அண்ணன் ஒரு முட்டாள் நினச்சிட்டு இருப்பீங்க. இட் இஸ் ஃபேர் எனஃப். I can understand. I cannot convert everybody. பட் யாரெல்லாம் வந்து நம்ம அருண் பையா இங்கே இருக்கிற மாரி யோசிக்கிறீங்களோ, இதுமாரி நானும் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் விளையாடிடலாம், அவங்களையாவது காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃபேமஸ் ரீல் இருக்குது நம்ம இன்ஸ்டாகிராமில். ஒரு சர்க்கு கடை முன்னாடி ஒரு ஆள் நின்றுருக்கார். அது எல்லாருமேலேயும் கத்தின்னு இருக்கார், ஐயா பண்ணாதீங்க பண்ணாதீங்க, ஏதோ ஆண்டவன் தெய்வம் தெய்வம் ஆண்டவன் சொல்லி ஏதோ பண்ணுறார். சம்டைம்ஸ் I feel like I'm like that on Instagram, and me and my brother on YouTube going, please don't do this, please. Anyway, so these are all the interesting happenings of the day. இதான் நாங்கள் வந்து பேசணும் இன்னைக்கு. இது தவிர என்ன இருக்குன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் பில். அருண் ஏதோ சொல்ல வர்றாரு. என்னடா அருண்? ஆமாம் சார், நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் சார், ஒரு இன்ஸ்டாகிராமில் தான். அவர் என்ன போட்டிருந்தாரு, இதான் ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன், நான் டெய்லி ப்ராஃபிட் பண்ணுறேன், அதுக்கு போயிட்டு டெய்லி சொல்லி தரேன், டெய்லி ப்ராஃபிட் பண்றேன். அவர் ப்ராஃபிட் பண்றாரா, அது எப்படின்னு உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்ட்டு அது கீழே போய் கமெண்ட் பண்றாங்க நிறைய பேர், எப்படின்னு சொல்லுங்க நானும் ஜாயின் பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை சார். இது யூடியூப்லேயே தான் இருக்கு. இப்போ ஏஐ வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, யூடியூப்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு ஃபேக் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டேன், எல்லா கண்டென்ட்டும் ஏஐ, வெறும் ஏஐ குப்பை கான்டென்ட் வச்சு நான் வந்து நவ் ஐ ஹேவ் 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ், நான் யூடியூப்ல அப்படியே பணமாக சம்பாதிக்கிறேன், அதுவே 4 சேனல் வச்சுருக்கேன், ஒரு மாதத்துக்கு நான் வந்து ஐ மேக்கிங் $100,000 அப்படின்னு போட்டு கிளிக் பேட்டிங். ஆனால் படித்தா கரெக்டாக பண்ண முடியுமா சார்? அப்படியும் கிடையாது. நீ டெஸ்பிரேஷனில் உனக்கு கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண 4,000 ரூபாய் அவன் கையில் போடுவேன். அவன் தான் ஒரு குப்பையை எடுத்து, உனக்கு தெரிஞ்ச குப்பையை எடுத்து சொல்லுவான், என்னன்னா நான் ஐ டோன்ட் சார்ஜ் மணி ஃபார் திஸ். நீ கேட்குற, ஏன் சார் நீங்கள் வந்து இதுமாரி கிளாஸ்லாம் நடத்த மாட்டேங்கிற? ஏதாவது ஒரு சீக்ரெட்டாக நான் ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னா கிளாஸ் நடத்தலாம். இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன், எல்லா ஏஐயும் இருக்குது பப்ளிக்காக தான். ஸோ யாராலையும் அதை யூஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ நீ வந்து யூஆர் டெஸ்பரேட், அந்த டெஸ்பரேஷனை அவன் ஹி கேச்சஸ். நீ டெஸ்பரேட்டாக இருக்கிறத உன்னை பிடிச்சிண்டு உன்கிட்ட அதை வாங்கிக்கிறோம், வாங்கி இதை ஒன்றா பண்ண வைக்கிறான். பட் தவறு வந்து தானே. ஏன் நீ ஃபோமோல போய் விழுற? உனக்கு என்ன ஃபோமோனா, எப்படியாவது நான் பணம் வேணும். இல்லை, முக்கியமான என்ன உனக்கு கரெக்ட் பண்ணதுக்கு ஒரே வழி என்னன்னா, எதுக்கு எனக்கு பணம் வேணும் அது முதல்ல கேள்வி. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவேன், அந்த ரீசனுக்கு ஒரு கேள்வி கேளு, ஏன் அந்த ரீசன் அப்படி இருக்கு, அதுமாரி 4 வாட்டி கேளு. அப்போதான் உனக்கு உண்மையான ரீசன் தெரியும், ஏன் இதுமாரி உனக்கு மண்டை இப்படி ஓடுதுன்னு. அதை நீ ஃபிக்ஸ் பண்ணணும், புரிஞ்சுதா? ஸோ இஃப் யூ சே, வை அருண் யூ வாண்ட் மணி, ஐ வாண்ட் டு பை கார். வை டு யூ வாண்ட் டு பை கார்? மை ஃப்ரெண்ட் ஆல் ஹேஸ் கார். வை ஆர் யூ கம்பேரிங் வித் ஃப்ரெண்ட்ஸ்? பிகாஸ் இன்னும் அதுமாரி வளர்ந்துட்டே போகும், கடைசியில் ஒரு இடத்துக்கு வருவேன். அதான் அவனோட உண்மையான காரியம், ஏன் இப்படி இருக்கேன்னு. அதை நீ ஃபிக்ஸ் பண்ணாதான் பாக்கி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். இல்லாட்டா எனக்கு பண்ண தப்பு திரும்பி திரும்பி ரிப்பீட்லேயே ஓடும். பட் திஸ் இஸ் ட்ரூ இன் ஆல் திங்ஸ். அருண் இப்போ என்னோட ஃபிட்னஸ் குரூப்பில் சேர்றேன்னு சொல்லியிருக்காரு. டெய்லி என்னோட வாக்கிங் பண்ணுறேன்னு. அவர் வந்து டெய்லி 6,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறாராம். நான் சொன்னேன், வா வந்து பாரு நம்ம குரூப்பை, 20,000 30,000. நானே இப்படி நின்றுருக்கேன் சைடில். சார் 20,000மா? 14 கிலோமீட்டர் நடக்கிறீங்களா? So I'm proud of everyone who is working very hard, trying to better themselves. And you're inspiring people like Arun, which is most important.
ஐ எம் நாட் ஏபிள் டு இன்ஸ்பயர் அருண் இஸ் உங்களெல்லாம் பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ இட்ஸ் கிரேட். சார் அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கு சார். ம் வந்து என் வயசு பசங்க வந்து எல்லாரும் உன தான் திட்ட போகிறாங்க. என்கிட்ட சார் எங்ககிட்ட பேசாம உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாரும் லாக் ஆஃப் போவாங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லு. அப்புறம் முன்னாடியே வந்து அவங்க காதுல விழுதுன்னு பேசுறா. சார் என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு சார். உனக்கு ஒரு 5 lakhs இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 அடி எடுத்தா கேமரா என் மூஞ்சி தான் இருக்கு. உன் குரலாவது கேட்கும். இப்போ என் வயசுல நான் வந்து பாண்ட்ல போடலாமா இல்ல லேண்ட் வாங்கி போடலாமா இல்ல பிசினஸ் பண்ணலாமா அதை வச்சு? இப்போ 5 lakhs நீ வச்சுட்டு இருக்க சரியா? 10 வருஷத்துலேருந்து இப்போ இங்க இருக்கல, 10 வருஷத்துலேயே உனக்கு என்ன வேணும்? என்னன்னா அதுக்கு அளவே இல்லை சார். அதுதான் பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்ணாலும் இனிஷியலி கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். நீ ஐஃபோன் வாங்கினது மாரி தான் அது. அன்றைக்கி வாங்கி நினைக்கிது அருண் பார்த்துருக்கேன். அருண் சார் கேஸ்லாம் போட்டு ஸ்க்ரீன்லாம் ஒட்டி தடவி சார் பாருங்க சார் என்ன ஃபோன் சார், சூப்பர் ஃபோன். அப்புறம் சரி என்னடா பண்ண போகிறேன், பயங்கரமாக ஃபோட்டோலாம் எடுக்க போகிறேன் ஃபோனை வச்சுருந்தான். சரி ஓகே எடுடா ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கலான்னு இன்னும் ஃபோன் எடுத்துன்னு இருக்கிறேன். இன்னும் ஃபோன் எடுத்து காமிக்கல. ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கேமராமேன். வெயிட்டிங். இப்போ என்னன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு சொன்னார் ஃபோன் வாங்கினது தப்பு சார். தட் இஸ் த ப்ராப்ளம். சரியா? ஸோ 5 lakhs இருக்குது, நீ இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த 5 lakhs நீ எங்கே வைக்கணும்னா வெரி சிம்பிள். எடுத்து பாண்டில் போடு. பாண்டில் வர இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி திருப்பி ஈக்விட்டி மார்க்கெட்டில் பட்டாஸ் லிஸ்ட் வாங்க. பட்டாஸ் லிஸ்ட் நீ வாங்கிட்டே போயிருந்தேன்னா ஒரு 10 yearsல வந்து உனக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கும், உனக்கு என்ன பண்ணுமே தெரியாது. ஆனால் அந்த நிலைமையில் நீ ஆல்ரெடி இருக்க. இப்போ உனக்கிட்ட நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா உனக்கு என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியாது. சந்தோஷ் நினைக்கிறது I invest in mutual funds, stock market for personal thought about mutual fund. I invest in any fund. Fund manager allocate fund various kind of stock. I analyze. சந்தோஷ் 20 நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீங்கள் I invest in mutual fund and stock market, also personal thought about mutual fund. I invest any fund. Fund manager allocate the fund various kind of stock. If I analyze. ஓகே. இல்லை கேள்வி இல்லை, நீங்கள் எதுவும் சொல்லியிருக்கீங்க, நீங்களும் புரியல. திருப்பி வேணால் டைப் பண்ணுங்க. திருப்பி அடிச்சிருக்கீங்களா? இல்லை அதே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? திருப்பி அதே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க சந்தோஷ். கொஞ்சம் கிளாரிட்டியோட அடிங்க, நான் அப்புறம் ஆன்சர் பண்ணுறேன். திருப்பி அதே நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்பேம் பண்ணிட்டுருக்கீங்க. சரி நான் கூல் யூனிக் என்ன கேட்குறது. ஹலோ சார், ஐம் இன்வெஸ்டிங் 40K in different asset classes, but till now I haven't built emergency fund, so I'm planning to pause all investment, build emergency fund using 40K. I need your value. Yes, Nakul. Emergency fund is first most important. எமர்ஜென்சி ஃபண்டை முதல்ல பில்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க. எங்கள் அண்ணன் இப்போ இது சொல்லியிருக்காரு, திரும்பி இது நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், க்ளோஸ் ஆல் லோன்ஸ். செகண்ட், கெட் ஹெல்த் இன்சூரன்ஸ், கெட் டேர்ம் இன்சூரன்ஸ் இஃப் இஸ் ரிக்வயர்ட். அதுக்கப்புறம் கிரியேட் 6 months worth of emergency funds. If your monthly expense like Mr. Arun is 3-4 lakhs, then you will need 3-4 lakhs into 6. He's daydreaming, my friend. So whatever your monthly expense is, 1 lakh, 2 lakh or half a lakh, for 6 months worth emergency fund எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அவசரப்பட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, பாக்கி பண்ணாமல் இருந்தீங்கன்னா, திடீர்னு இப்போ ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சுன்னா நக்கூல், நீங்கள் இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் விற்றுட்டு யூல் பி ட்ரைங் டு கவர் யுவர் பொசிஷன். அந்த நேரத்தை பார்த்து உங்கள் மார்க்கெட் டவுனாக இருந்ததுன்னா யுவர் லாஸ் வில் ஆல்சோ ஹர்ட். ஃபேக்ட் தட் யூ ஹேவ் டு செல் யூ வில் ஹேவ் டு ஹர்ட். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டே வர மாட்டீங்க, இங்கே தூண் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் consolidate your emergency fund before investing any further. That would be my strongest advice to you, Nakul. இவர் என்ன கேட்குறேன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் ஆஸ் மணி ஆர் as கோல்ட். உதய் கேட்குறது. உதய், எமர்ஜென்சி ஃபண்ட் யூ கேன் கீப் இட் as கோல்ட் ETF, பட் யூ கேன் ஈவன் பார்க் இட் இன் a liquid fund. Liquid ஃபண்ட்லாம் வந்து இட்ஸ் யூஸ்வலி in a debt instrument. இல்லாட்டி you can also keep it in your account because it's only 6 months worth of money. Don't over analyze it. ஏன்னா இது வந்து கையில் கொஞ்சம் பணம் வச்சுக்கிறது மாரி, பர்ஸில் போய் கொஞ்சம் பணம் இருக்கும்ல, அதுமாரி தான் அது உங்கள் அக்கௌண்ட்டு பணம் இருக்குது உங்களுக்கு நல்லது. மேக் ஷூர் இட்ஸ் accessible. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கீப் இட் இன் கோல்ட்,
இது கோல்டாக நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிட்டு நீங்கள் போய் ஏதாவது ஒரு பேங்க் லாக்கரில் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் வந்து getting access to it can be difficult at times depending on situation. So make sure whatever method you want to store your emergency fund, it is accessible. I would say liquid fund works the best if you ask me. Chellai Pandian, can you please explain tax applies to bond? Tax bond every taxation நடக்கும்னா they catch tax. உங்களுக்கு interest pay பண்ணதுக்கு முன்னாடி they will take tax. I think 10% is what they take. Then you're paid your interest. Then நீங்க வந்து if you're filing your returns in end of the year, right, if you're employed நீங்க வந்து end of the year file பண்ணுவீங்க. Let's say in 30% bracket, you will have to declare the income from the bonds in your taxation and say I have received this additional income. Show that source and say அங்க வந்து 10% already பிடிச்சிட்டாங்க, the balance you will have to pay. This is the main reason why we say you should have a strategy invest பண்ணும்போது. If you are married or if you have parents who don't have any form of employment, அவங்களோட பேரை நீங்க யூஸ் பண்ணி அவங்களோட PAN கார்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி you can try and lower your tax burden. So it's called tax planning. A lot of good auditors do this. நாங்களும் we help people do this. So Chellapandian, taxation does happen on bond income. Long ago it wasn't there, but slowly government is taxing everything. What is only left is taxing on tax. Kishore Kupuswamy, wow, thanks na, I got profit from Natco. I'm happy Kishore Kupuswamy, I'm proud நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க. So hats off to you. மோகன் பாலசுப்ரமணியம் கேட்குறது சென்னை மீட்டப் எப்படா பண்ணலாம்? சென்னை மீட்டப்பு அருணே இந்த வாரம் வேண்டாமா? இந்த மந்த் லாஸ்ட்டா? சரி, இந்த மந்த் லாஸ்ட்னு சொல்லியிருக்கேன். என்ன மெரினா பீச்சா பெசனகர் பீச்சா வேறு எங்கேயாவது போகணுமா? பெசனகர் இல்லை மெரினா. சரி, அருண் சொல்லியிருக்காரு இந்த மாதம் கடைசி இதை மெரினா இல்லாட்டா பெசனகர். அருண் வந்து டிசைட் பண்ண நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. சதீஷ் ஸ்பாண்டியன், need your guidance in bond investment. Please elaborate, Satish, and I'll be more than happy to tell you what you require. Rana Ranjit, is it good to buy a stock under intrinsic value when the market declines and moves to profit lump sum to bond in the bull market? These are all nice strategies, Rana, right? But it is not wealth creation. Once you have created a certain portfolio, நீங்க அதுக்கு அப்புறம் இதெல்லாம் யோசிக்கலாம். Should I be selling and moving it around, right? Then it makes sense. When you're starting at zero, like most of us are, and you're building slowly, putting 2,000 rupees a day, then whatever, you build a portfolio of 3 lakhs, 4 lakhs, 5 lakhs. You have to raise it up to a certain volume. Then only you can think what you're thinking about, which is when the market goes up, sell everything and hold it and wait for the market to correct. And then enter. And sometimes you have to wait for a very long time before the market corrects for you to get back inside the market. So that can also happen. Then what will happen is you'll forget to enter the market when it corrects also. So அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் காஃபி ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போங்க. 10 years ஆகட்டும், 15 years ஆகட்டும், build a sizable large portfolio. Then you can think about all these strategies. Then what you can do is, let's say you have 1 crore, 1.5 crores saved up. You can put all of that in a bond. You have bond income coming monthly and you can take that stock marketல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்டை நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு ஆனாலும் உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும். So everything is happening. So you can time the market and try to do all the other things which you're thinking of. But when you're starting off trying to do this, it's not a good idea. I'm investing in gold like 70%, but not getting right mind to buy equal level of stocks. Dhoni fan number 7. This is very common. It is very scary to start investing in stocks, especially when you don't understand. ஏன் நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, கோல்டில் மாத்திரம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, கோல்டில் வந்து ஒன்றும் இல்லை புரியத்துக்கு, அது என்ன ஆனாலும் வேல்யூ எங்கேயும் போகாது, பத்திரமா அப்படியே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால நீங்கள் கோல்டு பார்க்குறீங்க. ஏன் ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் தொட மாட்டீங்கன்னா தோனி ஃபேன், நீங்கள் வந்து அதை பார்த்தா பயமாக இருக்குது, ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ த பெஸ்ட் வே டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் இஸ் நாட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ், நாட் டு ஸ்டாப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு, பட் டு லேர்ன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டினா என்னது, ஸ்டாக்னா என்னது,
இந்த கம்பெனி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேனோ அந்த கம்பெனி பற்றி படிங்க, அந்த கம்பெனி பற்றி எல்லாம் கற்றுக்குங்க. கற்றுன்ட்டு அந்த பிஸ்னஸ்னால் என்னென்னு புரிஞ்சுட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டா இந்த ஃபியர் நீங்கள் சொல்கிறீங்களே will never come. The right mind to buy equal level of stocks will never come. So I'm sorry to say, Dhoni fan number 7, you have to spend time learning. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தைரியம் வந்துடும். நவீன் 0414, tell about Aditya Birla Capital. Aditya Birla Capital is a great company. I was arguing with Albin about 2 issues about it, which is there in an old 2 days ago vlogல இருக்குது. where basically நான் ஆர்குமெண்ட் என்னன்னா, நம்ம கிராசிம் இண்டஸ்ட்ரியை பார்க்கலாமே, ஏன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரி owns 52% of Aditya Capital. But then Albin explained to me why it is better to buy Aditya Capital directly and not Grasim Industry, which is a good argument. Growth will be better if you buy the company directly for retail investors. If you want to look at holding, நீங்கள் வந்து holding companyலாம் at least ஒரு 20 years வச்சுக்கணும் சார், which is true. Same now, is it the right time to buy Aditya Birla Capital? Recently the price has moved and it's corrected and it's gone up. So you'll have to see if it makes sense to you. நான் வந்து still in my consideration rangeல தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். But I leave it up to you. Long termல தான் you must think, please do not think short term. DK on the block. நிறைய வாட்டி உங்களை மீட் பண்ணிக்கிறேன் DK ஆன்லைன். I want to invest in a bond. I want to curate a plan to balance AAA with gross yield of 10.6. In Ionian, I see perpetual subterm when a curated basket for sure man, DK on the block. You please let me know who your relationship manager is with me. Then I'll figure this out for you. Gulchan Manoj. Can we consider Bajaj Housing Finance? No man, I won't right now. Nishant 008. I want internship. Yeah, the internship right now, we have too many interns. But when openings happen, we will definitely let you guys know when we are taking interns. How to find intrinsic value of a particular stock? That's a good question. Kuberan. Kiruba Karan. Sorry, I get these names very badly. So, interesting value of a stock, there's 2 ways. One is discounted cash flow method. And the method you can calculate. The relative value, which is another way of calculating. What I do is I take discounted cash flow and I take relative value and I take the average of both those, and that I call intrinsic value. Discounted cash flow is an equation. But what the problem in this is, எல்லா நம்பர்ஸும் நீங்கள் ப்ளக் பண்ணலாம். கடைசியில் you have to decide the discount rate. And the discount rate is up to you. Then when it finally becomes up to you, then it's your judgment call on if this company is good or not. So all these calculators are very good. At the end of the day, you need to know a lot about the company and understand the business. And the business பற்றி உங்களுக்கு எல்லாம் புரியுது, அந்த கம்பெனி பற்றி எல்லாம் தெரியுதுன்னா தென் நீங்கள் கரெக்டான டிஸ்கவுண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்க பர்சன்டேஜ். இல்லாட்டா நீங்கள் ஒன்றுமே அதை பற்றி தெரியாமல் கனா நீங்கள் நான் 10% போடுறேன் 7% போடுறேன்னு போட்டிங்கன்னா you'll probably land in the wrong place. You might look at something overvalued and think that it's undervalued. So be careful. Bharat Raj, what is the minimum amount to invest in bonds? Up to 1 lakh is the minimum to buy the bond directly. So if you have around 1 lakh in there, you can start looking at bonds. Canara Bank, na todamaten Chandu, dead god. Canara Bank I will not touch because it's a government-run bank. Like I said, Nathan சொன்னது, government it's not in the business to do business. Government is main work is to run the country and to take care of the country, and making profit for shareholders is secondary for the government. So அப்படி இருக்கும்போது it's like Elon Musk. Elon Musk is running Tesla like his own government. So the Tesla shareholders are terrified when every time Elon decides to shout at Trump. Trump that திட்டிட்டு அவர் உடனே ட்ரம்ப் இவனு திட்டினா உடனே டப்புன்னு ஒரு 7% 8% 10% இறங்குது ஷேர். ரொம்ப வலிக்குது. இவ்வளோ வாட்டி ஈலான் சொல்கிறார்,
இல்லை நான் அவ்வளோதான், இனிமேல் நான் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் ஃபுல்லாக டெஸ்ட்லாக தான் இருக்கேன், நான் கவர்மெண்ட்லாம் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் கவர்மெண்ட்டில் போய் ட்ரம்ப்போட சண்டை போட்டுருக்காரு. ஸோ யூ கேன் இமேஜின், நான் இமேஜின் த சேம் திங் when it comes to Canara Bank. When it comes to Canara Bank, the same thing applies. Broski own. If I get gold loan for 1 gram and invest it in ITC and save 1,000 rupees every month to repay the loan. So, broski own. இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? இது வந்து அருணோட டெக்னாலஜி மாரி இருக்குது. இந்த கையில் போட்டு அந்த கையில் போட்டு இந்த பேக்கெட்டில் வச்சு அப்படியே வண்டி இந்த பக்கம் அப்படியே போட்டால் டாப்னு விழும் சார் அப்படிமா. நான் சொன்னேன் ஆமாண்டா எல்லாம் ரைட். ரொம்ப சிம்பிளான இது எடுத்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பார்க்குறீங்க. டோன்ட். சரிங்களா? டோன்ட் நாட் டேக் அ லோன். உங்களால் வந்து மாதம் 100 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா? 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பில்ட் ஸ்லோலி, டசன்ட் மேட்டர். யூ ஹேவ் டைம் broski own. There is no rush. Please do not take loans and invest in the market because EMIs are always due, but market may grow and not grow on its own wish. So there is no guarantee. நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வளரும், ஆனால் உங்கள் EMI வந்துட்டே இருக்கும். அதுவும் கோல்டு லோன்னா yes, the loan is cheap, but still the EMIs and the gold repayment is due. So please do not take money, borrow money. Do not invest in stock market. Do not do future options. Do not buy anything. நான் வந்து அருண் கிட்ட வந்து ஃபோனே லோனில் வாங்காதேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறீங்க. It's not investment. It's only begging for trouble. Can we consider IDFC First Bank now? Yes, நேற்று ஆன்சர் பண்ணுறேன். Dracarus. நைஸ் நேம். ட்ராக்கரஸ் நேற்றே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஐடிஎஃப்சி வந்து எங்கள் அண்ணா ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஐடிஎஃப்சி தனியாக பார்க்குறாரு, லைக் ஐடிசி பார்க்குற மாதிரி. எவ்ரி ஒன் சேஸ் ஐடிசி ஏன் பார்க்குறீங்க, அது ரொம்ப ஜாஸ்தி. எஸ், ஐடிசி இஸ் நாட் அ சிகரெட் கம்பெனி. இட்ஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் சிகரெட்ஸ் அண்ட் கெட்டிங் இன்டு எஃப்எம்ஜி. இட்ஸ் கோன் க்ரோ இன்டு பிக் லைக் அ நெஸ்லே மாரி மை பிரதர் ஃபீல்ஸ். இது வந்து ஐடிஎஃப்சின்னு மை பிரதர் ஃபீல்ஸ். இது வந்து மேபி 10 years, 15 years from now it will become another ICICI bank, another HDFC bank. So it's going to grow. ஆனால் பொறுமையாக இருக்கணும். During that process, like I said, we'll do this. The stock price will go up and down, but it will compound phenomenally in 10-15 years time. Imagine நீங்கள் வந்து இப்போ NVIDIA ஸ்டாக் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா யாருமே NVIDIA பார்க்கல. அப்போ எல்லாம் ஹேன்னு சிரிச்சாங்க NVIDIA பார்த்து. இப்போ NVIDIA பார்த்து எல்லாம் ஓ மை காட், the most expensive company in the world, the largest company in the world. சே, அது வாங்கியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கள. அதுமாரி தான் ஐடிஎஃப்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகுமா? 100% ஆகுமா? நோ, 100% ஒன்றுமே வாழ்க்கையில் ஆகாது. 100% ஆனால் ஆகும்னா நம்ம சாகும், அவ்வளோதான். 100%. டைம் இஸ் ஆல் லிமிட்டட். லைக் ஐ கீப் சேயிங், எனக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் இருக்குது, மேபி 40 years. Then after that, I'm long gone. Maybe I'll be remembered for a few years after that, and even that will be gone. So, remember this. Nothing in life is a guarantee. So, IDFCயில் இன்வெஸ்ட் பண்ணலாம் as long as நீங்கள் வந்து லாங் டேர்மாக யோசிக்கிறீங்க and you're willing to join the party and be an investor in the business and in the vision Vaidyanathan has. Illata, first understand his vision and then think about it. Shall I consider NATCO and IDDC at this price? NATCO, yes. IDDC is IDFCன்னு சொல்லியிருக்கீங்க. இது போல் IDFC வந்து IDDCன்னு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேவா பிரியன். So you can definitely consider NATCO and consider IDFC at these price points. Rana Ranjit, can we have an opportunity to learn practical experience to analyze stocks along with your staff? Try to connect with you over WhatsApp, phone call, Insta, but didn't work out. Okay, Rana Ranjit. Hey, Arun, Rana Ranjit number உன்னோட இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு மெசேஜ் பண்ணு, கேட்டு RAANAA_ ரஞ்சித், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு. சரியா? நம்பர் வாங்கிக்கோ. ஏன்னா நான் போட்டேன்னா எல்லாரும் ரிப்ளை பண்ணுவாங்க, நான் பார்க்க முடியாது. சரியா? ராணா, டோன்ட் வரி. அருண் வில் மெசேஜ் யூ, யூ ரிப்ளை டு ஹிம் and we'll try and get you sorted out. Arul GS, sir, senior secured bonds are safe. Safe ன்னு கேட்குறீங்களா? Senior secured bonds are safe. Yeah, I'm sorry to say, Arul, you're looking for 100% guarantee. There is no 100% guarantee in any of this. So it is safe as long as things are safe. But that's how the world works.
So look at that and invest. Riaz Ahmed 1998. Hi sir, is there a way to invest in REITs in Dubai from India? Also, what's your opinion about Emami and Finoflex cable? Finoflex cables is nice. I don't know about the price. Price நீங்க check பண்ணிட்டு பார்க்கணும். Does it make sense investing now? But it's a great company, and I think Finolex Industries is also inside Finolex cables. They own portions of it, so you get two for the price of one. It's good. Imani, I think it's overvalued. நான் நினைக்கிறேன் போன வாட்டி பார்க்கும்போது. But again, என்னோட லிஸ்ட்ல இருக்கிறத வந்து I have only space for so much I can pay attention to. So yeah, there are a lot of great companies out there which can be on a list, but not on my list. But Riaz, I strongly urge you, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணிட்டு come back and share here. Riaz, போடுங்க கமெண்ட்ஸ்ல. Vinod, I found this out. I think it's fantastic, and I think this is the reason why it's fantastic. As far as the REITs in Dubai are concerned, I do not know any way to invest right now. I'm not aware of it. If I do find out, I'll be happy to share with you. But I would not invest right now in Middle East stock market like Aramco and all that, because those markets are very shallow. They're all very nascent and they're developing markets. So unless you really know what you're doing and you have someone who's a very good advisor who you can really trust, please don't go venturing out into some stock market which we don't know anything about. So please be very careful, Riaz. That would be my last advice. Mankin Pharma. Yeah, and it's a good company, but I don't know if it's the right price right now, man. I have to look at the debt also, which I have not seen for a long time. Apollo Hospital Enterprises analysis, please. Satish Raju, Apollo Hospitals. I don't know. Hospital business, I do have a lot of issues with. I don't know if investing in a hospital. I know why you guys like Apollo. Apollo is an old brand, Indian Chennai brand that too, and they have many operations. But the way a hospital works is, it is more like I won't say the doctors who work in the hospital really don't work with the hospital. They share the profit from the doctor, and the business model, I don't know. I really don't know if it is something I would invest in. Looking at the business when I studied it, especially the way Apollo and all that work, it doesn't make sense to me. So unless you can tell me why, Satish Raju, why you think Apollo Enterprise should be analyzed, I don't agree with the business model though. So that's why I've not dived into it. Hey, my favorite dentist is around. Dr. Arjun K. Can you talk about George Soros's Imperial Circle? Hey, sure, man. I think I should do a video on Be Rich about that. Let me write it down. You keep an eye out, doctor. I will definitely talk about it. Shashwat is coming back to Chennai for a holiday. So maybe this will be an interesting video to do with Shashwat. Dr. Arjun, keep an eye out for that. If you guys need a good dentist, go look up Dr. Arjun. Mohan Raj K. L 96 number. என் நம்பர் கேட்குறீங்களா? என் நம்பர் வந்து 9003348410. அதான் என் நம்பர். உடனே இப்போ ஃபோன் அடிக்காதீங்க, நான் லைவாக இருக்கேன் இப்போ இன்ஸ்டாகிராமில். Atul Ramans. To buy stock in TCR daily or via SIP, minimum brokerage charges are given by many apps. What is the best way to SIP or daily purchase? I'll buy daily purchase. I like buying. It's like, do you use Swiggy or do you go to Nilgiris and buy? I like going and seeing vegetable shop and buying. Thankfully, it doesn't take long to buy. It takes around 5 to 10 minutes max. I log on and என்ன ஸ்டாக்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டாக் என்னோட லிஸ்ட்லேருந்து நான் வாங்குறேன். And I think that works better for me. If you will be more disciplined with SIP, because SIP, everyone says it's autopilot. Especially if you're a salary person, first of the month your salary comes, 20% leaves automatically and goes off into investing. Works for you. A lot of people do that also. They have a basket, just click on the basket, then it's invested. So if that works for you, that works for you. I like buying the stocks directly myself. So that's the way I do it. Okay. My sister is calling me, so I have to run, guys. It's my niece's birthday today. She's born on the 4th of July, so I have to go and celebrate her birthday with her. It's been fun talking to you guys. Anand should be back in Chennai hopefully tomorrow, and things will get back to normal, at least in terms of audio quality. Video quality will greatly improve. Remotely I record பண்ணனா அண்ணா திருப்பி
ஸ்டூடியோவில் இருப்பார். Vishnu will also be very relieved. Arun will also be very happy. Arun's also been missing Anand. So anyway, be nice talking to you guys. Do stay safe out there. Enjoy your weekend. Enjoy it responsibly. Be safe out there. I hear such horror stories about you young kids out there. And, it's really scary. So be careful. Even if you're very careful, there are other people on the street who are not careful. Like what happened to my dear friend Krishnan. If you guys know Krishnan, with Krishnan, hit him up over there and ask him what happened. Ask him to vlog about what happened to him. That'll be an interesting vlog if he's willing to vlog it. Anyway, thanks guys. It was fun talking to you. Always. Bye.